மரணம் வரை மனிதர்கள் மறக்கவே கூடாது 10 நபர்கள் வர முதல் நபர் பெற்ற தாய். இந்த தாய் இல்லாம நம்ம யாரும் பிறந்ததே கிடையாது. இந்த தாய் இல்லாம நம்ம வளர்ந்ததே கிடையாது. இந்த உலகத்தை நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினதே இந்த தாய் தான். இந்த உடல், இந்த கை, கால், இந்த கண்ணு, காது உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே தாயோட வயிற்றுல நமக்காக உருவாக்கப்பட்டது தான். அதனால மரணம் வரை ஒருத்தவன் மறக்கவே கூடாத நபர்ல முதல் நபர் தாய். தாயை மறந்தவர் மனுஷனே கிடையாது. மனிதர்கள் மரணம் வரை மறக்கக்கூடாத 10 நபர்கள் வர 2வது நபர் யாருன்னா தந்தை. இந்த தந்தை அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறார், அறிவை நமக்காக கொடுக்கிறார். இப்ப தாய் தந்தை 2 பேருமே வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இருந்தாலும் தந்தையோட முக்கியமான பணி என்னன்னா உலகத்துல தான் அனுபவித்த விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய பிள்ளைக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அவனுக்கும் ஏற்படக்கூடாது, அவளுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தந்தைய ஒவ்வொரு மனிதனும் மறக்கவே கூடாது. மரணம் வரை மறக்கவே கூடாது 10 நபர்கள் வர 3வது நபர் யாருன்னா உடன் பிறந்தவர்கள். அது உங்களோட சகோதரியோ சகோதரனோ, அது இளைய சகோதரன் சகோதரியோ இல்ல மூத்த சகோதரன் சகோதரியோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட குணவானா இருந்தாலும் சரி, நீங்க மனதளவுல அவங்களால காயப்பட்டு இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் மறக்கவே கூடாத தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க யாருன்னா உடன் பிறந்தவர்கள் தான். மரணம் வரை மறக்கவே கூடாத 10 நபர்கள்ல வர 4வது நபர். இந்த 4வது நபர் யாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. வாழ்க்கை துணைங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கையோட 60-70% வாழ்க்கையை அவங்க கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதனால வாழ்க்கை துணையை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. மரணம் வரை மறக்கவே கூடாத 10 நபர்கள்ல வர 5வது நபர். இந்த 5வது நபர் யாருன்னா நாம் பெற்ற பிள்ளைகள். அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்கள மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்துறதே அவங்க தான். அதனால தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணைக்கு அப்புறம் நம்ம மறக்கவே கூடாத நபர் யாருன்னா நாம் பெற்ற பிள்ளைகளை. மரணம் வரை மறக்கவே கூடாத 10 நபர்கள்ல வர 6வது நபர். இந்த 6வது நபர் யாருன்னா உங்களுடைய ஆசிரியர், குரு. அது எந்த ஒரு வித்தியாவனா இருக்கட்டும்ங்க, அது பள்ளி படிப்பா இருக்கட்டும், கல்லூரி படிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு கலை வடிவமா இருந்தாலும் நம்மளுடைய குரு. ஏன்னா அந்த குரு சொல்லி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பணத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு நாம வாழற வாழ்க்கை, இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்க, நீங்க வாழ போற வாழ்க்கைக்கு அர்த்தமா இருக்கிறவங்களே அந்த குரு அப்படிங்கிறவங்க தான். இந்த குருவை ஒருத்தன் மறக்கிறவன் நன்றி கெட்டவன். அந்த குருவை மரணம் வரைக்கும் மறக்கவே கூடாது. மரணம் வரை மறக்க கூடாத 10 நபர்கள்ல வர 7வது நபர். இந்த 7வது நபர் யாருன்னா நல்ல நண்பர்கள். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நல்ல தோழிகளா இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களா இருந்தாலும் சரி, இவங்கள மரணம் வரை மறைக்காதுங்க. ஏன்னா நல்ல நண்பர்கள், நல்ல தோழிகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். மரணம் வரை மறக்கக்கூடாத 10 நபர்கள்ல வர 8வது நபர். இந்த 8வது நபர் யாருன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர். அந்த நேரத்தில் அவர் உதவி செய்யலன்னா உங்களுடைய வாழ்க்கை படம் எப்படி இருந்திருக்குன்னு ஒவ்வொரு நொடியும் நினைச்சு பார்க்கணும். அவங்கள சந்திக்கவே முடியலனாலும் சரி, ஒவ்வொரு நொடி காலையில எழுந்து அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்கள நினைச்சு பாருங்க. மரணம் வரைக்கும் சரியான நேரத்துல நம்மளுக்கு உதவி செய்தவங்களை மறக்காம வாழறவன் தான் ஒரு மனுஷன். மரணம் வரை மறக்கக்கூடாத 10 நபர்கள்ல வர 9வது நபர். நமக்கு துரோகம் இழைத்தவர்கள். பயங்கரமா நம்பிட்டு இருந்தாங்க அவளை. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அந்த துரோகம். துரோகம் செய்தவங்களை கடைசி வரைக்கும் மறக்காதீங்க. மன்னிச்சு விடுறது வேற, மன்னிக்கலாம், அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு பாதக செயலை செய்ய வேணாம். ஆனா அவங்க செய்த துரோகத்தை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடம். மரணம் வரை மறக்கக்கூடாத 10 நபர்கள் வர 10வது நபர். ஒரு இடத்துல மிகப்பெரிய அவமானத்தை நமக்கு ஏற்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்கன்னு வச்சுங்களேன். இதை ஏன் மறக்க கூடாது அப்படின்னா, அந்த நபரை மறக்காம இருந்தா அவங்க செய்த செயல்பாடுகள் நமக்கு மறக்காது. அப்ப அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல அசைக்க முடியாத சக்தியா மாறணுங்கிற வெறி நமக்குள்ள வரும். ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த இடத்துல இவங்களால அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கணும். அதனால வாழ்க்கையில மரணம் வரைக்கும் நம்மள அவமானப்படுத்தினவங்களை மன்னிச்சு விடலாம், ஆனா மறக்கவே கூடாதுங்க. இந்த 10 நபர்களை உங்க வாழ்க்கையில மறக்காம இருந்தீங்கன்னா அந்த எல்லா நபர்களுமே உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய அங்கமா மாறி உங்களுடைய மன அமைதிக்கும் முன்னேற்றத்துக்கும் காரணமா இருப்பாங்க. அதனால இந்த வீடியோவை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான நபர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.